அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம பூஜை அறையில் பண்ணியிருந்த வேலைகளை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். அதுக்கடுத்து தான் நான் இதில் வீடியோவுடைய தலைப்பில் பார்த்தீங்கன்னா அவசர பதிவு. கண்டிப்பாக இந்த நேரத்தை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதோடைய தகவலை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ கொடுக்குற நாள் வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி அமாவாசை நாள். இந்த அமாவாசை அன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான நேரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விசேஷமான நேரம் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அமாவாசை முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் அடுத்து 1 மணி நேரத்துக்கு பின்னாடியும் இந்த 2 மணி நேரம் இடைப்பட்ட நேரத்தை வந்து சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சோடச கலை நேரம் வந்து நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருமூர்த்தியுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடச கலை நேரத்துக்கு ஒரு அற்புதமான பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. இப்போது இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எதுவும் வந்து நிறைய பூஜை வேலைகள் செய்யணும், அதுக்கப்புறமா வந்து நெய்வேத்தியங்கள் வைக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த நேரத்தை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பயன்படுத்திக்கலாம். வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை நமக்கு வந்திருக்க அமாவாசை முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா 5:12 மணிக்கு முடிவடையுது. இப்போ அதுலேருந்து நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 4:12 மணி, அடுத்து முன்பகுதின்னு பார்க்கும்போது 4:12, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:12. அப்போ இந்த 2 மணி நேரத்தில் வரக்கூடிய 5 நாழிகை மட்டும்தான் நமக்கு சோடசக்கலை நேரம். அந்த 5 நாழிகை யாருக்குமே வந்து தெரியாது. ஆனால் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த 5 நாழிகை வரும். அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைன்ட்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்களை மட்டுமே நம்ம திங்க் பண்ணணும். நெகட்டிவான எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. தியானம் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த 2 மணி நேரத்தில் தியானம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை வேலைக்கு போகிறவங்க அதே மாதிரி 2 மணி நேரம் உட்காந்து தியானம் வந்து பண்ணுறதுன்றது அவ்வளோ சாத்தியமான விஷயமும் கிடையாது நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதனால் நம்ம வந்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் பேசாமல் எல்லாமே பாசிட்டிவாகவும், அதே மாதிரி நம்மளுடைய எண்ணோட்டத்தில் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் செஞ்சாகணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சிட்டதாகவும் அந்த மாதிரி வேலை கிடைக்க போகுதுன்ட்டோ இல்லை, எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமாக திங்க் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இதுபோல் சித்தர்களும் முனிவர்களும் இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை சாதித்ததாகவும் நமக்கு புராணங்கள் சொல்லுது. இது ஒவ்வொரு மாதமும் நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அதனால் ஒரு மாதம் வந்து ஒரு வேண்டுதல், அடுத்த மாதம் ஒரு வேண்டுதல், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. முதல்ல வந்து இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வேண்டுதலை வேண்டுறீங்களோ அதையே தான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் வேண்டுங்க. கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளவே நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அந்த நேரத்தில் என்ன வேண்டுதல், இப்போது வீடு அமையணும், இல்லை ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நினச்சிட்டே இருங்க. அதனால் இந்த நேரத்தை வந்து நம்ம தவற விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தான் நான் இந்த பதிவை ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட பகிரணும்னு சொல்லிட்டு பகிர்ந்திருக்கேன். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதுவும் நம்ம பூஜையோ விளக்கேற்றுறதோ அந்த மாதிரி எந்த வேலைகளுமே கிடையாது. நம்மளுடைய எண்ணோட்டத்து மூலியமாகவே தான் நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னும்போது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்க போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான பூஜையோ நெய்வேத்தியம் வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி 4:12லேருந்து 6:12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரமும் சோடச கலை நேரமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த சோடச கலை நேரம் வர்றது பார்த்திங்கன்னா வெறும் 5 நாழிகைகள் மட்டும்தான். 5 சொடுக்கு போடுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு
அந்த சோடச கலை நேரம் வரும். அது வந்து எப்போன்றது வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அப்படின்னும் போது நம்ம அந்த 2 மணி நேரத்தையுமே கணக்கில் எடுத்து அந்த 2 மணி நேரத்துலையுமே நமக்கு வந்து நேர்மறை ஆற்றலான எண்ணங்களோட செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருடைய சக்திகளும் ஒருங்கிணைந்து திருமூர்த்தியின் ஒரு சக்தியில் வந்து உலகம் முழுவதுமே வந்து நிலையாக ஒரே நிலையில் நிற்கிறதாகவும் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த நேரத்தில் திருமூர்த்தியினுடைய அருள் வந்து கிடைக்கிறதாகவும் நம்மளுடைய புராண கதைகள் சொல்லிகிட்ருக்கு. அதனால் அந்த மாதிரியான ஒரு 5 நாழிகையை வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால் இன்றைக்கி வரக்கூடிய சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய சோடச கலை நேரத்தை வந்து நாம் எல்லாமும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் இந்த பதிவை வந்து பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரொம்ப கஷ்டமான எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை இல்லைங்களா? நம்ம வந்து நம்மளுடைய எண்ணோட்டத்து மூலிமா தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த எண்ணோட்டங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அந்த நேரத்தில், அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமான விஷயங்களும் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். பிரம்ம முகூர்த்த நேரம்னா கூட நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கணும். அது வந்து பல பேருக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நமக்கு அமைஞ்சிருக்கிற நேரமும் வந்து மாலை நேரம் அப்படின்னும்போது ரொம்பவே வந்து எளிமையான நேரம்தான். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே வந்து நம்மளுடைய எண்ணோட்டத்து மூலிமா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.